யூஜிடிஆர்பி மேக்ஸ் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சிலபஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் இல்லாட்டி சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 யூனிட்ஸ் அதுக்கான புக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நான் கிட்டத்தட்ட முடிச்சு 10 வருஷம் ஆச்சு. ஸோ என்கிட்ட அவ்வளோவா நோட்ஸ் இல்லை. 2 காம்ப்ளெக்ஸுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது நோட்டு. அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் 1ஓட நோட் மட்டும்தான் இருக்குது. அது போக என்கிட்ட வந்து டிஃபரென்ஷியல் கால்குலஸும் இன்டெக்ரல் கால்குலஸ் புக் இருக்குது. டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் புக் இருக்குது. வெக்டார் கால்குலஸில் இல்லை. ஸோ ஒரு 3 யூனிட் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 4வது யூனிட்டில் ஒரு பாதி தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் என்கிட்ட இருக்க சோர்ஸ். இதை வச்சு நான் மிச்சத்தை யூடியூப் கண்டென்ட் மூலிமா யூடியூப்பில் யார் யார் வீடியோ போட்டிருக்காங்க யூனிட் வைஸ் அந்த மாதிரி ஒரு சில சேனலில் ஃபாலோ பண்ணி 10 யூனிட்டை கவர் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். யார் யார் டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்காங்க, யார் யார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் ஓரளவு ஒரு எனக்குள்ளேயே ஒரு 10 யூனிட்டுக்கான ஒரு சோர்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். யூடியூப் கண்டென்ட்டை வச்சு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் எழுதியிருக்கேன். கொஞ்சமாக எழுதியிருக்கேன். இன்னும் எழுதணும் நிறையா. போன யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் எழுதியிருக்கேன். ஸோ எப்படி இந்த கொஸ்டின்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணால் தான் எதை ஒமிட் பண்ணணும், எதை நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் எல்லாமே வளவலன்னு படிச்சுட்டு இருக்க முடியல. அதனால் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து தான் எந்த மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நமக்காக தெரியும். அதுக்காக தான் இதை கொஸ்டினை நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா, என் டார்கெட் 1 வந்து நான் 3 யூனிட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 யூனிட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். யூனிட் 1 வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, யூனிட் 2 வந்து டிஃபரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், யூனிட் 5 வந்து அல்ஜிப்ராரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறேன். ஏன்னா இது ரெண்டும் சம் பேப்பர். இது கொஞ்சம் தியரி பார்ட் மாதிரி வரும். சம் ரொம்ப வராது, இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்காண்டி இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு 1 மந்த்துக்குள்ளே இதை கவர் பண்ணி முடிக்கணும்னு நான் வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு 2க்கும் நான் யூடியூப் பார்த்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். டிஃபரென்ஷியல் கால்குலஸுக்கும் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கு. அல்ஜிப்ரா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிஃபரென்ஷியல் கால்குலஸ் கொஞ்சம் எழுதியிருக்கேன், கொஞ்சம் சம்ஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி அல்ஜிப்ராவும் கொஞ்சம் சம்ஸ் நான் யூடியூப் பார்த்து நோட்ஸ் எடுத்து போட்டு பார்த்துட்ருக்கேன். இன்னும் 5th யூனிட்டுக்கு வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நோட் போடலை. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கவர் பண்ணிக்குவோம். ஒரு பாதியாவது போர்ஷன் முடிச்சுக்குவோம். அல்ஜிப்ரா வரைக்கும் முடிச்சுட்டு ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதை சேர்த்து யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி படிச்சுட்ருக்கேன். நீங்கள் எப்படி உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க சேர்ந்து படிப்போம், சேர்ந்து வேலை வாங்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.